ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தலை குதிச்சிட்ருக்கு இல்லையா, இதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வரமிளகா நம்ம போட்டுட்டனால வரமிளகா தூள் போட வேண்டாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா வணக்கி ஆற வச்சு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறமா கடாயில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம வீட்டில் இல்லை, அதனால நான் போடலை. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி அந்த பச்சை மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு முட்டையை நீங்கள் டேரெக்டாக உடச்சி ஊற்றினாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி பவுலில் ஊற்றி ஊற்றினாலும் ஓகேங்க. டேரெக்டாக உடச்சி ஊற்றும்போது அதோட ஷெல்லுக்கு இது உள்ளே விழுந்துடலாம். ப்ளஸ் நான் ஒரு ஹேண்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் இந்த மாதிரி நான் பவுலில் ஊற்றி உள்ளே ஊற்றிட்டுருக்கேன். குழம்பு கம்மியாக தான் வச்சுருக்கேன். நிறைய முட்டை தான் போட்டிருக்கேன். முட்டையில் குழம்பா இல்லை குழம்புல முட்டையான்னு தெரியாத அளவுக்கு முட்டை குழம்பு வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு நம்ம அரைக்கும் போதே ஆட் பண்ணியிருக்கணுங்க. அதுக்கப்புறம் போடாதீங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. அப்போ தான் முட்டைக்கும் சேர்த்து சரியாக இருக்கும். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம முட்டை போட்டதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காது. ப்ளஸ் குழம்பு நான் இன்றைக்கி திக்காக வச்சுருக்கேன், தண்ணியாட்ட வைக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாக கூட வச்சுக்கலாங்க. ஏன்னா எப்படியும் குழம்பு திக்காகும். நான் ஒரு முட்டை தொக்கு மாதிரி இருந்தால் போதும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வச்சுருந்தேன். முட்டையோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 நிமிஷம் தாங்க ஆகும். நீங்கள் மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அழகாக குக் ஆயிரும். இது பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையாலுமே நீங்கள் கறியெல்லாம் சாப்பிட மாட்டீங்க, அதாவது சிக்கன் மட்டன்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. சுட சுட சாதத்தில் முட்டையும் அந்த குழம்பையும் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அடாடா, சொல்லும் போதே எனக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஓகே காய்ஸ், இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர்.